இந்த அர்த்தத்தை சேர்த்துதான் வரிசைய பந்திகள் தான் சுவாமி அற்புதமாக செய்தார். அது அவகாசமின்மை காரணமாக இந்த அர்த்தத்தை சொல்லல, எனக்கு ஒரு அவகாசம் கொடுத்த காரணத்திற்காக அதை சொன்னேன். அற்புதமான விஷயம், அற்புதமான இந்த திருப்பானாழ்வாருடைய திவ்ய கிரந்தம் 10 பாசுரங்கள் 10 பாசுரங்களை பாடி ஒரு விலட்சணமான ஒரு அனுபவத்தை லோகத்திற்கெல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான பிரபந்தத்தை கேட்டிருக்கிறீர்கள். 1 வருஷ காலமாக நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தான் பாக்கியசாலிகள். உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் அடியேன்னு இது என்னத்துல கிடைச்சது. ஏன்னா 20 வருஷமா காலக்ஷேபமே கேட்காதுன்னா இன்னைக்கு காலக்ஷேபம் கேட்கணும். காலக்ஷேபம்னா ஒண்ணும், உபன்யாசம்னா வேற. உபன்யாசம்னா எதுனாலும் சுற்றி வரலாம். காலக்ஷேபம்னா அந்த பக்தி மேல, அந்த வரிகள் மேல, அந்த ஸ்ரீ சுத்திகள் மேலதான் போகணும். உபன்யாசம்ங்கிறத சப்ஜெக்ட் ஒன்னா இருக்கலாம், சொல்றது எது வேணாலும் இருக்கலாம். உபன்யாசத்தின் காலக்ஷேபத்துக்கு ஒரே ஒரு வித்தியாசம் சொல்லணும். ஒரு குழந்தை ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான். அவன் ஆசிரியர் கட்டுரை எழுத சொன்னார். அப்படி கட்டுரை எழுதுகிற போது பசுவை பற்றி கட்டுரை எழுதுன்னு சொன்னார். இந்த குழந்தை என்ன பண்ணினா மரத்தை பற்றி தான் படிச்சுன்னு வந்திருக்கான். அப்படி இருக்கிற பொழுது வரிசையா மரத்தை பத்தி எழுதினான். வேறுண்டு, கிளை உண்டு, பூ உண்டு, எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்ப பசுவை பத்தி எழுதுமே, மரத்தை பத்தி எழுதினானேன்னு வாத்தியார் ஏதாவது மார்க் 0 போட்டு போறாரேன்னு பயம். இதில் பசு கட்டலாம், இந்த மரத்துல பசுவை கட்டிவிடலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டா பசுவை பத்தி ஆகலாம். அதுதான் உபன்யாசம். காலக்ஷேபம்னா அப்படி இல்லை. பசுன்னா பசுவை பத்தி தான் எழுதணுமே ஒழிய மரத்தை பத்தின வார்த்தை பிராசங்கிகமாக வரலாமே ஒழிய மொத்தம் கூடாது. அப்படி இருக்கிற பொழுது காலக்ஷேபம்னு சொன்னா அது அந்த வியாக்கியான பந்திகளை வச்சுட்டு தான் செய்யணும். மற்றொரு விஷயம், இவர் என்னுடைய காலக்ஷேபத்தை ரொம்ப கேட்டுருக்கார். நான் இவருடைய காலக்ஷேபத்தை கேட்கலையே குறைவே இருந்தது. அந்த குறையும் என்றாக நீங்கிட்டு அற்புதமாக இந்த வாக்கியத்தை கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் வாய் 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 என்று பல்லாண்டு வாடிக்கொண்டு ஆயுஷ்மான் ஸ்ரீநிதி ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயோடு மிக சிறப்பாக மிகப்பெரிய வன்மையோடு மிக அற்புதமான வாக்மீத்துவம் பிரகாசிக்க வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற எம்பெருமானுடைய திருவடித்தாமரைகளை பிரார்த்தித்துக் கொண்டு பெருந்தேவி நாச்சியார் திருவடித்தாமரைகளை பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன்.